அனைவருக்கும் வணக்கம். இன்று இரவு பறவை பாடதிசை வெளியீட்டு விழா. இயக்குனர் வேதாஜி பாண்டியன், கதாநாயகி நந்தினி, கதாநாயகன் பேர் சத்யா, இவங்களாம் சேர்ந்து படம் தயாரிச்சிருக்காங்க. இரவு பாண்டியன் அப்படிங்கிற இரவு பறவை அப்படிங்கிறது நம்ம இலங்கை தமிழ் மக்களை பற்றிய கதை. இது நம்ம தமிழ் சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே ஒரு மறக்க முடியாத வேதனையான ஒரு நிகழ்வு என்பது முள்ளிவாய்க்கால் படுகொலை. அதுக்கப்புறம் நிறைய இலங்கை தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டில் அனாதையாக வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது மிகப்பெரிய வேதனையான விஷயம். அவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருடங்களாக ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக எனக்கு இலங்கை தமிழர்களாக இந்த தமிழ்நாட்டில் குடியுரிமை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேறு நாடுகளில் மற்ற நாடு கூட அவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல. அதுக்கான குரல் தான் இந்த இரவு பறவை. அவங்களுக்கு குடியுரிமை வேணும், அவங்களே நம்ம சகோதரன் நினைப்போம், அவங்களும் நம்ம சகோதரன் நினைப்போம், நம்ம தொப்புள் குடி உறவுங்க. அவங்களுக்காக கொடுத்த குரலின் வெளிப்பாடு தான் இந்த இரவு பறவை. இது ஒரு நல்ல விஷயத்தை தாங்கி வந்திருக்கு. இந்த பறவை ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை தாங்கிட்டு வந்திருக்கு. ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் இதே மாதிரி தான். அதுவும் இலங்கை தமிழுக்காக ஆதரவான ஒரு படம் தான் அது. அதற்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் கண்டிப்பாக மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும். இது படத்துக்கான ஆதரவு இல்லை, இலங்கை தமிழர்களுக்கான ஆதரவு. ஒரு பேரரசர் சொன்னது போல் அந்த இரவு பறவை அப்படின்னு சொன்னால் அந்த இரவு பகலாகவே உழைச்ச ஒரு வேதாஜி பாண்டியன். அவருக்கு தகுந்த மாதிரி இரவும் பகலுமாகவே உழைச்சிக்கிட்டே இருந்தது தான் இரவு பறவை. அவர் எப்படி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா அதே கான்செப்டை வேறு மாற்றிருக்கார். நீ எப்படி வாழணும் எப்படின்னு தமிழ்நாட்டில் அந்த கிடைச்சிருச்சு, அது குடியுரிமை கிடைச்சதாகவே கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காரு. ஏன்னு கேட்டால் இவருடைய உழைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தெரியும். கடலூர் மாவட்டத்துக்கே அப்படியே இந்த கூட்டி 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 பெருக்கி பெருக்கி அந்த ஏரியாவில் எடுத்துட்டார் படத்தை. இந்த படம் மிக வெற்றி அடைனா அவருக்கு ஃபுல் பக்கபலமாக இருக்கிறது விஞ்ஞானி பாண்டியன். இவரே ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காரு, பார்த்துருப்பீங்க நீங்கள். கூடிய சீக்கிரம் ஹீரோவை நாங்கள் நம்ம சினிமாவில் பார்க்கணும். காரணம் என்ன, நல்ல மனிதர் சொல்லுவாங்களே, இந்த இழந்த கைகள்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க 2 பேரும் இழந்த கைகள் தான் இந்த படம் இன்னைக்கு நிற்கிது. கண்டிப்பாக இதே வெற்றியில் நாங்களும் கலந்துக்குவோம். எங்கள் சங்கம் என்றைக்குமே உங்களுக்கு நான் சொல்லுவேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு. இவரோட சத்யா, இவரும் ஃபுல்லாக என்ன ஹீரோ. ஆமாம், இவரும் சொல்ல போனால் இப்போ 3 பேருமே ஹீரோ தான். நான் மட்டும்தான் தலைவராக இருக்கேன். ஆனால் எல்லோரும் வெற்றி அடையணும். என்ன காரணம்னா, இன்றைக்கி இந்த இதே பிரசாதத்தில் நான் சொன்ன நேற்று கூட ஒரு 2 மாதத்தில் ஒரு 300 படம் இந்த இதில் பார்த்துருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆடியோ பஞ்சு பண்ணிருக்காங்க. ஆனால் எந்த படம் ஓடிச்சாருங்கிறது இந்த புடிச்சருக்கு மட்டும்தான் தெரியும். அதில் 1-2 தான் சக்ஸஸ் ஆகுது. அதனால் எல்லாருமே இனி என்ன கூட காலையில் ஒருத்தர் கேட்டார், எல்லா படமுமே சின்ன படம்லாம் சரியாக போகலையே, என்ன காரணம் அப்படின்னு. நான் அப்பப்போ சொல்லுவேன், என்ன காரணம், ஒரு படம் எடுக்கும்போது ஓரளவுக்காவது ஒரு கமர்ஷியல் ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் கதை மெயினாக இருக்கணும், அதுக்கு கதைக்கு தகுந்த மெயின் பிடிச்ச சப்போர்ட்டாக இருக்கணும், அதுக்கு மேலே கேமராமேன் ரெடியாக இருக்கணும், அதுக்கப்புறம் மியூசிக். இந்த 4 பேர் தான் சினிமாவுக்கு ஆலமரம். நல்லா தெரிஞ்சுங்க, ப்ரொடியூசரு, டைரக்டரு, மியூசிக் டைரக்டர், கேமரா, இந்த 4 பேர் ஒத்திமா இருந்து படம் எடுத்தால் எந்த படமும் ஜெயிக்கும். ஆனால் கதை நல்லா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இப்போ சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் வந்துட்டு தயாரிப்பாளர்களும் கஷ்டப்படுறாங்க. அந்த தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் இந்த மீடியா நல்லா இருக்கும், திரையுலகம் நல்லா இருக்கும். இந்த பிரசாத்தே இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 50 வருஷத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு படம் ஓடாமல் இருக்கும்போது ஒவ்வொரு கஷ்டப்படும் போது மனசு வலிக்குது. இந்த படம் வெற்றி அடைஞ்சால் மீண்டும் இவர் வேதாஜி படம் கண்டிப்பாக சினிமாவில் தான் படம் எடுப்பார், வேறு எங்கேயும் செலவு பண்ண மாட்டார். கூடிய விரைவில் எங்களுடைய விஞ்ஞானி பாண்டி ஹீரோ நடிக்க போகிறாரு. அவர் எங்கள் சங்கம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம். வேறுனா சத்யாவும் மீண்டும் மீண்டும் படத்தில் நடிக்கணும். நன்றி, வணக்கம். வந்த அனைத்து மீடியா அன்பர்களும் என்னுடைய வணக்கம், நன்றி, வணக்கம். இலங்கை மேட்டரே கிடையாது. அங்கே அந்த படுகொலைகள் இதெல்லாம் நான் காட்டவே இல்லை. தப்பிச்சு வந்தவங்களுக்கு இங்கே என்ன மனநிலை இருக்காங்க, இங்கே என்னென்ன அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அது ஒரு நல்ல ஒரு வாழ்வியலாக சொல்லியிருக்கேன் இந்த படத்தில். அதே மாதிரி 20ஆம் தேதி ஜூன் 20ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டரில் தமிழ்நாடு ஃபுல்லாக நேரடியாகவே நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம். இந்த எதுக்கு அப்படின்னா, இந்த சின்ன படத்தெல்லாம் ஒரு 10 தேட்டர் 20 தேட்டர் போட்டலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இல்லை. நான் என்ன நோக்கத்தில் எடுத்தனோ
அடித்தட்டு மக்கள் வரைக்கும், கிராமப்புற மக்கள் வரைக்கும் இந்த குடியுரிமைக்காக எல்லாருக்குமே அந்த மனசுல உள்ள வரணும். அதனால தான் நான் எல்லாமே ஒரு 200 தேட்டர் வரைக்கும் நானே கொண்டு போய் ரிலீஸ் பண்ண போறேன். இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்களை எல்லாத்தையும் சேர்த்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இரவு பறவை வெற்றி பறவை, இரவு பறவை வெற்றி பறவை, இரவு பறவை வெற்றி பறவை. ஆக்சுவலி ஐ எம் டாக்டர் பாண்டியன். இந்த சினிமா பற்றி நான் பேசுகிறேன்னா, நான் ஒரு சின்ன வயசுலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய தீவிரமான ரசிகர் தான். ஆக்சுவலி சினிமாவை பொறுத்தவரை இந்த இரவு பறவையுடைய டைரக்டர்ஸ் வேதாஜி பாண்டியன் சார் எக்ஸலண்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலி இந்த படத்தினுடைய கண்டென்ட் நாடற்றவர்களாக வாடும் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்குற மாதிரி அந்த கண்டென்ட் அழகாக பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சார். ஆக்சுவலி உங்களோட சாங்கை நான் கேட்டேன். ஆக்சுவலி பிரதர், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்க சார். இந்த சாங் வந்து அப்பா சாங் வந்து கேட்டாங்க. எங்கள் டேடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை டாக்டரேட் ஹார்டிகல்ச்சர்ஸ் படிக்க வச்சாருங்க. அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டோட்டல் பாப்புலேஷன் வந்து 8 to 8.5 crores இருக்கும் அப்ராக்சிமேட்லி. ஒவ்வொரு ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேலாக இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனும் அந்த சாங் இரவு பறவை கேட்கும்போது சார் உங்களை கண்டிப்பாக டைரக்டரை வந்து தேங்க்யூ சார் இது பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் சார். பொறுத்தல தமிழக மக்கள் அனைவரும் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கணும் அன்போடு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். சத்தமா பேசணும். ஓகே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவியில் வந்து நான் மெயின் லீடாக நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஏன் அப்படின்னா வளர்ந்து வரும் நடிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வளர்ந்து வரும் டைரக்டர்ஸ் தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் மூவியே ஒரு லீடாக நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் பண்ணுறப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு டீமாக தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம். நாங்கள் எப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி அவங்களும் நடிகரான எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். லொக்கேஷன் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து நல்லா ஓடணும் அப்படின்றது என்னோட ஆசை. கண்டிப்பாக இது நல்லா ஓடணும். நீங்கள் எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இரவு பறவை ஒரு அற்புதமான படம் எடுத்திருக்காங்க. தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் இந்த இடத்துல ஒரு ராயல் சல்யூட்டு. ஏன்னா இலங்கை குடியுரிமைங்கிறது இலங்கை மக்கள் வந்து நம்மளோட ரத்த சொந்தம். எல்லாம் தொப்புள் உறவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் வந்து தொப்புள் உறவு சொல்கிறாங்களே ஒழிய அது மாதிரி நடக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இதை வந்து மிக அற்புதமாக வந்து எடுத்திருக்காங்க. குடியுரிமை கொடுத்ததாவே எடுத்திருக்காங்க. அது நடக்கும். ஏன்னா தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் மழையே சரியாக போயில. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது எல்லாரும் சொல்ல மழையே பெய்யாமல் போயிடுச்சு. அது நானே சொன்னேன், பாக்கியராஜ் சார்ட்ட சொன்னேன். அது மாதிரி இந்த படம் வந்து பார்த்து குடியுரிமை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் அப்படி ஒரு படம். ஏன்னா இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து செக்ஸாக எடுப்பாங்க, எல்லாம் தண்ணி அடிக்கிற மாதிரி எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக, நம்ம தமிழ் உணர்வுக்காக, நம்ம இன உணர்வுக்காக எடுத்த அந்த இயக்குனரையும் தயாரிப்பாளர் நிச்சயமாக பாராட்டணும். அதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் மிக அற்புதமாக நடித்தாங்க. குறிப்பாக ஹீரோயின் அந்த அழுத சீன்லலாம் வந்து நான்லாம் கண்ணு கலங்கினேன். ஏன்னா உண்மையிலே ஒரு பொண்ணு அழுதா எப்படி இருக்குமோ, ஒரு அவங்க நடிக்க தெரியல அந்த ஹீரோயினுக்கு. ஆக்சுவலாக வாழ்ந்துட்டாங்க, அதே மாதிரி வாழ்ந்துட்டாங்க. அது அன்னைக்கே நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த வேற ஒரு இதில் நம்ம சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். குறிப்பாக தமிழர்கள் அனைவருமே இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி படம் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கதை உள்ள படத்தை மக்களுக்காக டைரக்டர் எடுக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு படம் எடுப்பாங்க, தண்ணி அடிக்கிற மாதிரி, கிளப் டான்ஸ் அடிக்கிற மாதிரி, அரைங்குறைய நடனம் ஆடுற மாதிரி, அதெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருந்தவங்க இப்படி இருக்கிறாங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக ஒரு திரைப்படம் எடுத்த அந்த இயக்குனரை எப்படி பாராட்டணும் தகும். உண்மையிலே சொல்கிறேன். அதில் பண்ண டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், சன் மாஸ்டராக இருக்கட்டும், அதில் இருந்து அத்தனை தொழில்நுட்ப கலைகளுக்கும் அத்தனை பேருக்கும் இரு கரம் கூம்பி சிரம் சாழ்த்தி நான் உங்களை வணங்குறேன். உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கேட்குற மக்கள் அனைவரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இது நம்ம தமிழ் உணர்வு. ஒரு கன்னடத்தில் வந்து ஒரு தமிழ்ல இருந்து பிரிஞ்சது கன்னடமணி சொன்ன ஒரு கமலஹாசனை வந்து அங்கே வந்து அடிக்கிறான் செருப்பால். ஃபோட்டோவில் நேரில் அடிக்க முடியாது, ஃபோட்டோவில். ஏன்னா உண்மையிலே வந்து பேனர் கழிக்கிறாங்க. உண்மையிலே தமிழ்ல இருந்தா அத்தனை மொழியும் பிறந்துச்சு, எல்லா மொழியுமே. இன்னைக்கு மாடு குட்டி போடும்போது அம்மானு தான் சொல்லணும். எந்த லாங்குவேஜ் தான் சொல்லுதா பாரு. இன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு குழந்தை வெளியில வரும்போதே தாயோட அந்த அந்த நிலை வாசப்படியிலேருந்து வரும்போதே அம்மானு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை மாற்ற சொல்லு. நீ ஏன் அது மம்மின்னு சொல்லாம அம்மானு சொல்லிச்சு? ஆக உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழியை வச்சு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இலங்கை எங்கள் ரத்த உறவு, எங்கள் சொந்தம்.
அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். அது எங்களோட வேண்டுதல் மட்டுமல்ல, எங்களோட நாங்கள் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கோம் அதுக்காக. உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா எங்கள் மக்கள் கஷ்டப்படுறது எங்களால் தாங்க முடியல. எங்கள் மக்களுங்கள காசாவில் சாவுறாங்க. அந்த குழந்தைங்க சாப்பாட்டுக்கு பசியில்லாமல் நாங்கள் அழுகுறோங்க. எங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு உரிமை வேணும். மனுஷனாக பிறந்த அனைவருக்கும் உரிமை வேணும். குருவிக்கு உரிமை இருக்குது, காக்காய்க்கு இருக்குது, வண்டுக்கு உரிமை இருக்குது, பூச்சிக்கு உரிமை இருக்குது. ஏன் தமிழனாக பிறந்த உரிமை இல்லையா? அந்த தமிழருக்கு இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக அதுக்கு நான் கொடுக்கணும்னு நான் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க அத்தனை பத்திரிகையாளருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு தெரியல. நன்றி.